நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சைலன்ட்லே நீங்கள் வைத்துக் கொண்டால் நலமாக இருக்கும். जब आप अंदर आते हैं तो प्रार्थना भवन के अंदर आने के बाद आपको मोबाइल स्विच ऑफ करने की ज़रूरत नहीं है. अगर आप कृपया उसको साइलेंट में रख दें तो बहुत बहुत मेहरबानी होगी. நீங்கள் ஆஃப் பண்ணால் அதோட நல்லது. यदि आप ऑफ कर सकते हैं तो बहुत ही अच्छा है. என்றால் ஒரு நம்முடைய ஒரு பிலீவர், நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால் நம்முடைய ஒரு சென்னையிலே ஒரு பிலீவர் இப்போதெல்லாம் நான் அப்போது அவருடைய அந்த அதாவது அங்கே ஊழியம் செய்யும்போது அவர் சண்டே எந்த ஃபோனும் அட்டென்ட் பண்ண மாட்டார். मैं आपको ये क्यों बता रहा हूँ क्योंकि हमारे एक बिलीवर थे जब मैं चेन्नई में सेवा कर रहा था. நீங்களும் அப்படி செய்யுங்கன்னு சொல்லவில்லை. जब मैं चेन्नई में सेवा कर रहा था तो वहाँ पर वो बिलीवर अपने फ़ोन को संडे के दिन में स्विच ऑफ कर देते थे. वो आपको करने की ज़रूरत नहीं है. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அதாவது அவருக்கு அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கிறது. ஆனால் அந்த சண்டே காலையிலிருந்து அவர் அந்த நைட் வரையிலும் फ़ोन स्विच ऑफ பண்ணி விடுவார். वो बहुत ही बड़े बिजनेसमैन है और संडे सुबह लेके शाम तक वो अपने फ़ोन को कोई भी फ़ोन अटेंड नहीं करते थे. फ़ोन को स्विच ऑफ करके रखते थे. அவருடைய பேர் கமலக்கண்ணன். அது அவர் ஹிந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அதற்கு பிற்பாடு அந்த சாபத், அந்த சண்டே என்றால் और अव्वளவு दूर ஆண்டவருக்கு மதிப்புக்குள்ளே காணப்படுவார்கள். उनका नाम है कमलकन्नन. वो हिंदू से उद्धार पाके प्रभु यीशु मसीह में उद्धारकर्ता होके ग्रहण करके मसीह में आए और वो सबत के दिन को इतना ज़्यादा आदर देते थे कि सुबह से लेके शाम को रविवार के दिन अपने फ़ोन को स्विच ऑफ रखते थे. அவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கிறது. ஆனாலும் அந்த சண்டே எத்தனை ஃபோன் கலந்தாலும் எந்த காலும் அதாவது டோட்டலி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கும். और उनका इतना बड़ा जो व्यापार है, इतना बड़ा कंपनी है, लेकिन कोई भी कितना भी इम्पोर्टेंट फ़ोन कुछ भी हो वो फ़ोन स्विच ऑफ करके रखते थे. நான் ஒரு நாள் கேட்டேன், பிரதர் நான் உங்களுக்கு எத்தனையோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்டேன். और एक दिन मैंने उनसे पूछा, ब्रदर जी मैंने इतने ज़्यादा फ़ोन करते रहते हैं लेकिन आप क्यों इस तरीके से फ़ोन को स्विच ऑफ किया है. அப்போதான் சொன்னார்கள், இதான் என்னுடைய பாலிசி. ஏனென்றால் 6 நாளும் நான், அதாவது ஒரு நாள் என்னுடைய ஆண்டவருடைய நாள், அன்றைக்கு நான் ஆண்டவரை பாட வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்க வேண்டும், என் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து அவருடைய சமூகத்தில் நின்று முழங்கால் நின்று அவரை துதிக்க வேண்டும். இது எனக்கு தேவன் தந்த வெளிப்படுத்தல்னு சொன்னார்கள். उन्होंने कहा कि ये मेरा प्रकाशन है जो परमेश्वर ने मुझे दिया है कि रविवार के दिन जो सबत का दिन है, जो पवित्र दिन है, उस दिन मैं परमेश्वर के हुज़ूरी में जाके घुटनों में खड़े होके परमेश्वर ने मेरे जीवन में जो भी भलाइयाँ किया है सारी भलाइयों को एक एक करके याद करते हुए शुक्रगुजार हृदय के साथ परमेश्वर को पूरे दिल से धन्यवाद करना, परमेश्वर के प्रति अपने कृतज्ञता को जाहिर करना और परमेश्वर के प्रति उसकी महिमा करना, यही मेरा पॉलिसी है. அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஸ்கூல் பிள்ளைகள் வருகிறது போல இவ்வளோ புக்கு கொண்டு வைத்து ஃப்ரெண்டில் வைத்து கொண்டு உட்கார்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிப்பார். और जब वो जो कलीसिया में आते थे तो प्रार्थना भवन में आते समय अपने सामने बहुत सारे, जैसे स्कूल के बच्चे किताब लेके आते हैं वैसे ही बहुत सारे किताब की गड्डी अपने सामने रख के इस तरीके से परमेश्वर को महिमा दे के आराधना करते थे. ஒருவேளை யாராவது இங்கே அதாவது ஹிந்தி தெரியாமல் இருப்பார்கள் என்றால் பிலீவர்ஸ் நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அவங்களுக்காக நீங்கள் இங்கிலீஷ் அவங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் செய்து उदवी செய்தால் நலமாக இருக்கும். यदि यहाँ पर जो हिंदी नहीं जानने वाले ऐसे लोग हैं तो उनके बगल में जो विश्वासी बैठे हैं आप उनको इंग्लिश में समझा के आप उनकी मदद कीजिए क्योंकि समय कम है, इसलिए आप उनकी मदद करेंगे तो अच्छा होगा. அதேபோல வாஷ்ரூம், அதாவது நீங்கள் வரும்போது நீங்கள் அதாவது க்ளீனாக வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். जब हम टॉयलेट जाते हैं तो टॉयलेट जाने के बाद आप वहाँ अच्छे से पानी डाल के उसे साफ करने का आपसे निवेदन करते हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे. இந்த புதிய மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் நான் நேற்றுக்கு நான் சொன்னேன். அதாவது சகரியாலே சொல்லப்பட்டது போல நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு இந்த மாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். जिस प्रकार कल मैंने बताया था वायदे का वचन जो हमने परमेश्वर ने हमको दिया है इस महीने के लिए, वो इस प्रकार है, हे आशा धरे हुए बंदियों गढ़ की ओर फिरो, मैं आज ही बताता हूँ कि मैं तुमको बदले में दूना सुख दूंगा. சகரியா சாப்டர் 9:12 சொல்லப்பட்டது போல ரெட்டிப்பா தேவனுடைய வாக்குத்தத்தம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். जकरिया 9वां अध्याय उसका 12 वचन, जिस प्रकार परमेश्वर ने हमसे वायदा किया कि मैं तुमको बदले में दूना सुख दूंगा। அவருடைய அர்த்தம் என்னவென்றால் நமக்கு ஏதோ நஷ்டம் உண்டாயிருக்கிறதுன்னு தான் அவருடைய அர்த்தம் அதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். उसका अर्थ यह है कि हमको कोई ना कोई नष्ट हुआ है करके उसे समझना होगा। ஒருவேளை ஆவிக்குரிய பிரகாரமாக இல்லாவிட்டால் சர பிரகாரமாக ஏதாவது நஷ்டங்கள் நம்முடைய ஜீவிதத்திலே இல்லாவிட்டால் குறைகள் உண்டாயிருக்கும் என்றால் ஆண்டவருடைய நோக்கம் ரெட்டிப்பான நன்மையை தருவேனுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. हमारे शारीरिक रूप से या फिर आत्मिक रूप से कोई ना कोई नष्ट या कमी हमारे जीवन में आई होगी, इसलिए परमेश्वर ने अपना वायदा इस प्रकार दिया है कि मैं तुमको दूना सुख दूंगा। யோபுக்கு எல்லாம் நஷ்டமானது, ஒன்று கூட இல்லை. வீடு நஷ்டமானது, பிள்ளைகள் நஷ்டமானார்கள், சுகபலன் ஆரோக்கியம் பணம் பொருள் எல்லாம் நஷ்டமானது. ஆனாலும் ஆண்டவர் அவனை இரட்டிப்பான விதத்திலே அவர் நன்மையினால் நிரப்பக்குள்ளே காணப்பட்டார். अय्यूब को इस प्रकार हर चीज का घटी हो गया, उसके बच्चे नष्ट हो गए, उसके धन संपत्ति चला गया, उसका शारीरिक बल चला गया और बीमारी से ग्रस्त हो गया, हर एक प्रकार के जो उसको नष्ट हुआ, लेकिन उसके पश्चात परमेश्वर ने उसको दुगने भलाई से उसको परिपूर्ण किया। ஒன்றுமில்லை, அவன் அங்கே அதாவது எல்லாம் இழந்து போய் ஒன்றுமில்லாமல் அவன் அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஓடை எடுத்து தன்னுடைய அதாவது சரீரத்திலே வைத்து அவன் அவ்வளோ தூரம் ஒன்றுமில்லாமல் அவன் ஜீரோ என்கிற அந்த அனுபவத்திலே வரக்கூடிய காணப்பட்டிருந்தான். वो कुछ भी नहीं है, एक जीरो की हालत में आ गया। इस प्रकार से अपने हाथ से उसको उठा के वो खुजली करने का, इस तरीके से वो बेकार एकदम निचले स्तर की हालत में कुछ भी नहीं है करके एक ऐसी हालत में पहुंच गया। ஆனால் ஜோப் சாப்டர் 42:10 வாசிக்கும் போது அங்கே ரெட்டிப்பான விதத்திலே தேவன் நன்மை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन यदि हम अय्यूब 42 उसका 10वां वचन पढ़ें तो वहां पर हम पढ़ेंगे परमेश्वर ने उसको दुगना उसको दे दिया। அப்படி என்றால் ஒருவேளை கேட்கலாம், ரெட்டிப்பான நன்மை எப்படி கிடைக்கும் என்று ஒருவேளை இந்த காலைவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் அது நமக்கு தருவாரோ இல்லையா என்று ஒருவேளை சந்தேகம் வேண்டாம். யோபு தேவன் ஆசீர்வதித்திருப்பார் என்றால் நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். हमें शक करने की जरूरत नहीं है कि परमेश्वर हमसे वायदा तो किया है लेकिन हमको मिलेगा या नहीं मिलेगा, आप संदेह करने की जरूरत नहीं है। आप अय्यूब की किताब से पढ़ के उसके जीवन से जान सकते हैं कि हाँ परमेश्वर दुगना देगा। நாம் அரணுக்கு திரும்ப வேண்டும், நகரத்திற்கு அல்ல. கிறிஸ்துவாகிய அரணுக்குள்ளே நாம் திரும்பும் போது, அவர்களே குடிகொள்ளும் போது, அவருக்குள்ளேயே நாம் ஜீவிக்கும் போது இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்பவும் நமக்கு தரக்குள்ளே காணப்படுவார். हम नगर की ओर नहीं बल्कि गढ़ की ओर फिरना चाहिए। हमारा गढ़ हमारा मसीह है। जब हम मसीह की ओर फिरेंगे, जो भी नष्ट हमारा हुआ है, जो भी नुकसान हुआ है, परमेश्वर उसको दुगना हमें दे देगा। இந்த கரங்களை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தம் எல்லாரோட ஜீவிதத்திலும் தேவன் நிறைவேற்ற வேணும். தேவன் நிறைவேற்ற வல்லவர் ஆனபடியினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ये वायदा हर एक के जीवन में पूरा होना चाहिए क्योंकि परमेश्वर वायदों में सच्चा परमेश्वर है। ये वायदा हम हर एक के जीवन में पूरा होने के लिए आइए मिलकर हम तारीफ करेंगे। हालेलुया 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 ஆமென் ஹalleluya. இந்த காலைவேளை தியானத்திற்காக ஜோவேல் சாப்டர் 2:26 படிங்களேன். आज हमारे ध्यान के लिए जोएल 2 उसका 26वां वचन पढ़ेंगे। என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरे लोग कभी भी शर्मिंदा नहीं होंगे। ஆண்டவர் எவ்வளவு உரிமையாக இங்கே ஒரு வாக்குத்தத்தம் இல்லாவிட்டாலுக்கு வார்த்தையாக ஆண்டவர் சொல்லக்குள்ளே காணப்படுகிறார். परमेश्वर ने कितने धैर्य के साथ एक ये वचन को हमें एक वायदे के तौर पे दिया है। படிங்களா. तुम पेट भरकर खाओगे और तृप्त होगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे, जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं। मेरी प्रजा की आशा फिर कभी ना टूटेगी। என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरे लोग कभी भी शर्मिंदा नहीं होंगे। இந்த ஒருவேளை இந்த காலைவேளை யாராவது ஐயோ நான் இந்த விஷயத்தில் வெட்கப்பட்டு போய் விடுவேனே என்று ஒருவேளை யாராவது பயப்படுவீர்கள் என்றால் உண்மையாகவே கர்த்தர் எனக்கும் நமக்கும் எல்லாருக்கும் சேர்த்து இந்த காலைவேளை இந்த வசனத்தை நமக்கு தரக்குள்ளே காணப்படுகிறார். हे परमेश्वर, मैं इस विषय में शर्मिंदा हो जाऊंगा करके हम में से कहीं यदि भयभीत है तो परमेश्वर ने एक धैर्य के तौर पे ये वचन हमको दिया है। ஒருவேளை நான் இந்த வியாதியிலே வெட்கப்பட்டு போய் விடுவேன் என்று
நமக்குள்ளே ஒருவேளை பயம் காணப்படலாம். हे परमेश्वर, इस बीमारी में मैं लज्जित हो जाऊंगा करके हमारे जीवन में एक भय होगा। ஒருவேளை என்னுடைய எஜுகேஷன்ல நான் முற்றிலுமாய் வெட்கப்பட்டு போய்விடுவேன்கிற அந்த பயம் ஒருவேளை காணப்படலாம். मेरी पढ़ाई लिखाई में मैं लज्जित हो जाऊंगा करके हमारे जीवन में भय दिखाई देता होगा। ஒருவேளை என்னுடைய குடும்ப ஜீவியத்திலே என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒருவேளை நான் ஒருவேளை வெட்கப்பட்டு இப்படிப்பட்ட பலவிதமான பயத்தோடு நான் ஒரு வெட்கப்பட்டு போய்விடுவேன் என்கிற அந்த நிலவரத்தோடு யாராவது இருப்போம் என்றால் இந்த காலவேளை அது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவர் சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. आपके पारिवारिक जीवन में मैं शर्मिंदा हो जाऊंगा या किसी भी कोई भी हालत क्यों ना हो जिसमें आप सोचते हैं कि आप मैं शर्मिंदा हो जाऊंगा, लज्जित हो जाऊंगा, परमेश्वर का वचन पूरी कलीसिया के लिए है। वो ये कहना चाहता है कि मेरे लोग कभी भी शर्मिंदा नहीं होंगे। என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு தைரியமாக நாம் அறிக்கை பண்ணலாம். ஏனென்றால் ஆண்டோர் தருகிற வார்த்தையை நாம் தைரியமாக திரும்பவும் சொல்லும்போது நம்முடைய எல்லா சரீரத்தினுடைய செல்ஸ் எல்லாம் அதை சொல்லக்கூடிய காணப்படும். मेरी प्रजा की आशा फिर कभी ना टूटेगी, वो लज्जित ना होंगे। इस प्रकार से यदि धैर्य के साथ दोबारा इस बात को दोहराएंगे तो परमेश्वर के जो वायदा है वो हमारे सिर में आएगा। அதாவது உதாரணமாக நம்முடைய மனது என்ன நினைக்கிறதோ நம்முடைய செல்ஸ் எல்லாம் அப்படியே நினைக்குறை அப்படியே ஆம் என்று சொல்லக்குறை காணப்படுமாம். उदाहरण तौर पे जो हम मन में सोचते हैं हमारा पूरा शरीर हर एक अंग जो है उसी प्रकार से वो काम करते हैं. அது மைண்ட் அதாவது நீ ஒரு பலவீனன் என்று நீ வெட்கப்படுவாய் என்று சொல்வாய் என்றால் கூட உள்ள எல்லா செல்ஸும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதாவது செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அதாவது சொல்லுமா ஆம் நீ வெட்கப்படுவாய். அப்படி என்றால் இது என்ன சொல்லுகிறதோ அதற்கு எல்லாம் ஆமேன் என்று சொல்லக்கூடிய காணப்படும். यदि हमारा मन यदि ऐसा कहता है कि मैं लज्जित हो जाऊंगा तो हमारे शरीर में कितने प्रकार के सेल हैं, वो सारे सेल मिलके एक साथ बोलते हैं कि हाँ तू जरूर लज्जित हो जाएगा. ஆபிரகாம் அப்படி நினைத்திருந்தால் அவன் வயசானவன், அதாவது தேவன் கொடுத்திருந்தார் உனக்கு நான் ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் அவருடைய மனதிலே நான் வெட்கப்பட மாட்டேன், எனக்கு சரீரம் ஒருவேளை சத்ததா இருக்கலாம், ஆனால் என் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத வாக்குத்தத்தம் என்கிற நம்பிக்கை இருந்தபடியினால்தான் முழு சரீரமும் அவனுக்குள் இருந்து ஆம் என்று அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் பெருகுறை காணப்பட்டிருந்தது. अब्राहम के जीवन में भी इस प्रकार से जब परमेश्वर ने कहा कि मैं तुझे एक बालक दूंगा तो अब्राहम के मन इस प्रकार उसके शरीर का कमज़ोर था और बलहीन था, लेकिन उसने इस प्रकार नहीं सोचा. उसने सोचा कि परमेश्वर ने वायदा किया है तो ज़रूर परमेश्वर मुझे लज्जित नहीं होने देगा, वो वायदा मेरे जीवन में पूरा करेगा करके अब्राहम के जीवन में एक बहुत बड़ा विश्वास दिखाई दिया. ஒருவேளை நம்முடைய போற பாதையில் ஒருவேளை நினைப்போம் இதோட முடிந்தது அவ்வளவுதான், இனிமேல் எழும்பவே முடியாது என்று சில சமயங்களில் நமக்கு தோன்றக்குறை காணப்படும். हमारे जाने वाले रास्ते में भी जब हम इस प्रकार सोचते हैं कि अब जो मैं गिर गया हूँ अब मैं कभी भी सीधा खड़ा नहीं हो पाऊंगा करके हम कई बार सोचते हैं. பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்தில் ஒன்று அல்ல வெட்கப்படக்கூடிய எத்தனையோ பகுதிகள் உண்டானது. ஆனால் அவருடைய அறிக்கை என்னவென்றால் பிலிப்பியர்ல சொல்லும்போது பிலிப்பியன் சாப்டர் 1 அவர் சொல்லும்போது நான் எங்கும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அங்கே ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய காணப்படுகிறார். और पौलुस जो है संत पौलुस उनके जीवन में शर्मिंदा होने के लिए बहुत सारे इस प्रकार से कारण आए, बहुत सारे मौके ऐसे आए, लेकिन वो हमेशा इस प्रकार से उन्होंने जिस प्रकार फिलिपियो पहले अध्याय में कहा मैं एक बार भी कभी भी शर्मिंदा नहीं होऊंगा, वो विश्वास उनके जीवन में दिखाई दिया. பிலிப்பியன் சாப்டர் 1:20 சொல்லும்போது நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று அவர் அங்க இடத்திலே அறிக்கை செய்கிறதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். वहां पर वो इकरार करते हैं फिलिपियो पहला अध्याय उसके 20वें वचन में मैं एक बात में किसी भी बात में लज्जित नहीं होऊंगा. ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடியினால் நான் தேவனை விசுவாசிக்கிறபடியினால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தைரியமாக அந்த பிலிப்பிய சபைக்கு சொல்லக்கூடிய காணப்படுகிறார். क्योंकि मसीह मेरा जीवन है, वो मसीह की बड़ाई मेरे देह के साथ सदा होती रही, वैसे ही अब भी चाहे मैं जीवित रहूं या मर जाऊं लेकिन परमेश्वर मुझे कभी लज्जित नहीं होने देगा करके एक बहुत बड़ा विश्वास उनके जीवन में था जो उन्होंने फिलिपियो की कलीसिया को बोल के कहा. அவர் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அந்த வசனத்தை பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை அனுபவித்த சந்தர்ப்பங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. मेरी प्रजा कभी भी लज्जित ना होगी, वो वचन पवित्र पौलुस के जीवन में कितनी बार कई जगह में पूरा होते हुए हम देखते हैं. இந்த காலவேளை நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக
ஒரு காரியங்கள் இல்லை, எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள் இந்த வசனத்தை அனுபவித்து இந்த வேதத்திலே அவர் எழுதக்கூட காணப்பட்டிருக்கிறார்கள். परमेश्वर की आशा वो ना टूटेगी करके वो वचन परमेश्वर के लोगों के जीवन में पूरा होने के लिए कितनी बार इस वचन को पवित्र शास्त्र में लिखा गया है. நீங்கள் ஆக்ட்ஸ் சாப்டர் 27ல வாசிக்கும் போது இங்க ஒரு அருமையான சம்பவம் நடக்குறை காணப்பட்டிருக்கிறது. ये प्रेरितों का काम 27वें अध्याय में देखें तो वहां पर एक आश्चर्य कर्म को हम देख सकते हैं. அதிரமித்தியம் என்கிற அந்த ஊர் கப்பலிலே அவர்கள் பிரயாணம் செய்யக்கூட காணப்பட்டார்கள். वहां पर जो अगुस्तुस था उस जगह पे वो नाव में वो सवार होके वो जा रहे थे. பாருங்க, அதிரமித்தியம் நீங்கள் ஆக்ட்ஸ் சாப்டர் 27:2ல வாசிக்கும் போது அதிரமித்தியம் என்கிற அந்த ஒரு கப்பல் ஷிப்பிலே அவர்கள் பிரயாணம் பண்ணார்கள். அதில் 276 பேர் அதிலே பிரயாணம் பண்ணார்கள் என்று அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जो 27वां अध्याय प्रेरितों का काम 27वां अध्याय दूसरे वचन में यदि पढ़ें तो अद्रमुत्यम करके एक जगह है, वहां से उन्होंने जहाज लिया और जहाज में सवार होके वो लोग वहां से चल दिए. பாருங்க, பிரயாணம் நல்லா போய் கொண்டிருக்கிறது. பரிசுத்த பவுலும் தேவனுடைய ஊழியம் செய்யும்படியாக அவர் அந்த கப்பலிலே காணப்பட்டிருந்தார். पवित्र पौलुस भी परमेश्वर की सेवा करने के लिए उस जहाज में दिखाई दिए. முதலாவது தென்றல் மெதுவாய் அடிக்குழை காணப்பட்டது. पहले तो लहरें धीरे धीरे चलती हुई दिखाई दी. அந்த பாருங்க, அதாவது சைக்ளோன், அதாவது யூரோக்ளித்தோன் என்கிற அந்த காற்று அந்த கப்பல்லே மோதிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. यूरोक्लितोन करके जो तूफान था वो उस जहाज में टकराया कर हम पढ़ते हैं. முதல்ல தென்றல் அதாவது மெதுவா வந்து அடிக்கிறது. அதுக்கு பிற்பாடு நீங்கள் 27:13ல வாசிக்கும் போது 14ல வாசிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே முதலாவது ஆறுதலா இருக்கிறது. திடீரென்று யூரோக்ளித்தோன் என்கிற அந்த காற்று கொடுங்காற்று கப்பலை அடிக்குழை காணப்படுகிறது. प्रेरितों का काम 27वां अध्याय उसके 13 और 14 वचन में पढ़ने पर पहले तो वहां पर दक्षिणी हवा जो है वो बहने लगी, वो धीरे धीरे बहने लगी, लेकिन अचानक से एक बहुत बड़ी आंधी उठी और उस आंधी का नाम था यूरोक्लिन. படிங்க, யூரோக்ளித்தோன் படிங்க, 13-14 படிங்க. जब कुछ दक्षिणी हवा बहने लगी तो यह समझकर कि हमारा अभिप्राय पूरा हो गया, लंगर उठाया और किनारा धरे हुए केत्रे के पास से जाने लगे. परंतु थोड़ी देर में जमीन की ओर से एक बड़ी आंधी उठी जो यूरिक्लीन कहलाती है. பாருங்க, திடீரென்று மெதுவாய் அடித்தது, திடீரென்று வேகமாய் அடித்து முற்றிலுமாக அந்த கப்பல் உடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. वो पहले तो हवा धीरे धीरे बह रही थी, लेकिन अचानक से इतनी बड़ी आंधी उठी कि वो जहाज पूरा तहस नहस हो गया. ஒருவேளை இந்த கால வேளையிலே நாம் யோசிக்கலாம், இந்த வசனம் எப்படி என்னுடைய ஜீவிதத்திலே பொருந்தும் என்று யோசிக்கலாம். பிரியமானவர்களே, வேதத்திலே நம்மளை விடவும் மேலான கஷ்டத்தை அனுபவித்து அவர்கள் நமக்காக இந்த இடத்தில் எழுதி வைக்குழை காணப்பட்டிருக்கிறார்கள். ये वचन हमारे जीवन में कैसे पूरा होगा करके एक बार हम सोच कर देखें, क्योंकि हमारे जो पहले पवित्र लोग हैं वो इन सारे कठिन मार्गों में पहले से ही जा चुके हैं. எல்லாம் முடிந்து அவர்கள் முற்றிலுமாய் நொறுக்கப்பட்டு எந்த வழியும் இல்லாமல் தண்ணீரிலே கிடக்குழை காணப்படுகிறார்கள். सब कुछ तहस नहस टूट फूट गया, कोई भी रास्ता नहीं है करके वो समुद्र में इस प्रकार पड़े हुए थे. இனி தப்பிக்க முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் நீங்கள் 276 பேர் அதில் பிரயாணம் பண்ணார்கள். ஒரே ஒரு பவுலுக்கு என் ஜனம் ஒருபோதும் ஒரே ஒரு பவுலுடைய காதலே சத்தம் கேட்கிறது, பவுலே நீ பயப்படாது என்கிற சத்தம் கேட்குழை காணப்பட்டது. वहां पर उस समुद्र में 274 लोग जो जहाज में सवार होके गए, उन लोगों को कोई भी आवाज नहीं सुनाई दिया, लेकिन पवित्र पौलुस उसको परमेश्वर ने इस प्रकार कहा, हे मेरे बच्चे, तू कभी भी शर्मिंदा नहीं होगा. நீங்கள் 27-28ல வாசிக்கும் போது ஒருவேளை இந்த காலவெளியிலும் கூட நீ அந்த பாதையில் போகிறாய் என்றால் உண்மையாகவே அதே சத்தம் உன்னுடைய பெயரை சொல்லி பயப்படாதே என்கிற சத்தம் தான் உன்னுடைய காதிலே கேட்குழை காணப்படும். 27वें और 28वें वचन में यदि हम पढ़ के देखें तो वही शब्द आज सवेरे आपके इस कान में सुनाई देगा, तो भय मत खा. அதாவது அங்கே சொல்ல பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். हे पौल, तू डर मत, तू मेरे सामने खड़ा होना जरूरी है. இந்த தண்ணீர்னாலே அழிந்து போக மாட்டாய்,
நீ ராஜனுக்கு முன்பாக நிற்குறை காணப்பட வேண்டும். तो इस पानी से नाश नहीं होगा, तो नित्य मेरे सामने खड़ा होना जरूरी है. அது மாத்திரமல்ல, உன் நிமித்தம் மற்றவர்களும் தயவுபரக்குறை காணப்பட்டார்கள். और इतना ही नहीं, तेरे जरिए दूसरे लोगों के ऊपर भी दया की जाएगी. பிரியமானவர்களே, இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? தேவன் வெட்கப்பட்ட தன்னுடைய ஜனத்தை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். ஒருவேளை சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும். ஆனாலும் ஏற்ற வேளையிலே தேவன் கை கொடுக்கிற தேவன், வெட்கப்படுத்தாத தேவன் என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்வோமாக. हमारे जीवन में कई प्रकार के आजमाइश, परीक्षाएं, कठिनाइयां, बीमारी, क्लेश और निंदा, बहुत सारी चीजें आएंगी, लेकिन परमेश्वर उनके मध्य में अपने हाथ पकड़ के हमें बोलेगा कि तू कभी भी लज्जित नहीं होगा. ஒருவேளை கால வேளை நீ மிகவும் நெருக்கமான பாதையிலே போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை விளங்கிக் கொள்ள முடியாத பாதைகள் ஒருவனுடைய ஜீவிதத்திலே திரும்பவும் வந்து கொண்டு காணப்படலாம். इतने सकरे मार्ग में आज सवेरे तू जान नहीं पा रहा, इस प्रकार से बहुत सारी कठिनाइयों के मध्य होकर जा रहा है. யாக்கோபுடைய ஜீவிதத்தில் வந்தது போல, யாக்கோபு முதல் முறை யோர்தானை கடந்தான். திரும்பவும் ஒரு யோர்தான் அவனுக்கு முன்பாய் வரக்குறை காணப்பட்டது. याकूब ने पहले एक बार यरदान को पार किया, लेकिन दोबारा एक और बार फिर से यरदान नदी उसके सामने आ गई. அவன் நினைத்தான், ஒரு யோர்தான் முடித்தேன், அவ்வளவுதான், யோர்தானை முடிந்து விட்டது, கரையேறி விட்டேன் நினைக்குறை காணப்பட்டான். उसने सोचा कि एक यरदान को मैंने पार कर लिया, मैं दूसरे छोर पे आ गया हूँ, लेकिन इस प्रकार से वो सोचता रहा. ஆனால் இரண்டாவது முறை யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாக்குறை காணப்பட்டது. लेकिन दूसरी बार यरदान नदी को पार करने का एक प्रकार से एक मौका उसके जीवन में आया. ஆனால் இரண்டாவது முறை யோர்தானிலே விழுந்து போகவில்லை. இரண்டாவது முறையும் அவன் இருவிர பரிவாரத்தோடு கூட, ரெட்டிப்பான் நன்மையோடு கூட யோர்தானை கடந்து போக்குறை காணப்பட்டான். लेकिन वो दूसरी बार यरदान में डूबा नहीं, बल्कि जय के साथ वो यरदान के पार हो गया और दुगना भलाइयों से वो तृप्त किया गया. ஆனால் முதல் முறை போகும்போது கோலும் கையுமாக யோர்தானை கடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और वो पहली बार जब गया तो वो एक हाथ में डंडे के साथ वो यरदान को पार किया. ஒன்றுமில்லை, வெறும் அதாவது கோலும் கையும் என்றால் வெறும் ஸ்டாஃப், அதாவது ஒரு கோலும் வெறும் அது மாத்திரம்தான். ஆனால் கடந்தவன் இரண்டாவது வரும்போது, அதே யோர்தானை கடக்கும்போது வெட்கப்படவில்லை, இரண்டு வித பரிவாரங்களோடு கடந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். जब वो पहली बार गया तो उसके हाथ में केवल एक डंडा ही था, उसके जरिए उसने यरदान को पार किया. लेकिन वो दोबारा दूसरी बार जब पार किया तो उसके साथ दो परिवार उसके साथ थे कर हम पढ़ते हैं. யோர்தான் அழிக்கும்படியாக அல்ல, இரண்டாவது அந்த யோர்தானை கடந்த பிற்பாடு நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 32:10 சொல்லுகிறான், அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவிற்கும் நான் எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக யோர்தானை கடந்தேன், இப்போதோ இரண்டு விதமான பரிகாரங்களோடு கூட நான் இந்த உடையவனாய் மாறினேன் என்று அங்கே சொல்லக்கூட காணப்படுகிறான். उत्पत्ति 32वां अध्याय उसके 10वें वचन में इस प्रकार से याकूब कहता है, तूने जो काम अपनी करुणा और सच्चाई से अपने दास के साथ किए हैं, कि मैं जो अपनी छड़ी ही लेकर इस यरदन नदी के पार उतर आया और अब मेरे दो दल हो गए हैं, इस प्रकार से इसके लिए मैं कोई योग्यता नहीं रखता करके वो बोलता है. எதற்கு சொல்லுகிறான்? वो क्यों कहता है? பாருங்க, தொடர்ந்து அடுத்து அவனை அழிக்கக்கூடிய சோதனைகள் வந்து கொண்டே காணப்படுகிறது. उसको दोबारा उसको नाश करने के लिए आजमाइश है उसके सामने आती रही. அவன் அந்த யோர்தானை கடந்தபோது அங்கே திடீரென்று பார்த்தால் அடுத்த அந்த அழிக்கக்கூடிய, வெட்கப்பட்டு போகக்கூடிய, இனிமேல் தப்பிக்க முடியாது, தானும் தப்பிக்க முடியாது, பிள்ளைகளும் தப்பிக்க முடியாது, மிருக ஜீவனங்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது, என்னுடைய தாதிமார்கள், வேலைக்காரர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள். அதான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் கோலும் கையுமாய் போனேன், இப்போது இதை கடந்தேன், ஆனால் இப்போதோ திரும்ப வந்து எனக்கு நிற்கிறது, நீ எனக்கு தப்பியும் என்று அங்கே சொல்லக்கூட காணப்படுகிறான். मैं इसमें ये क्यों कहता है? क्योंकि पहली बार जब वो डंडे के साथ उसने पार किया तो उसके पश्चात जब वापस दोबारा से यरदान आजमाइश है, वो दोबारा उसके सामने आके खड़ी हो गई. उस समय उसके पास दो दल थे, उनमें दासी और उसके जानवर, उसके बच्चे, उसके सभी लोग उसके साथ साथ थे. इस प्रकार से वो आजमाइशों के मध्य से होकर गुजरते समय उसने परमेश्वर से इसलिए कहा, हे परमेश्वर, मैं तो एक सोटे और एक लाठी के द्वारा ही इसको पार किया था. இந்த கால வேளை அந்த யாக்கோபை உனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வாயாக. आज सवेरे अपने सामने याकूब को खड़ा करके रख. அவன் சோதனை வரும்போது பயந்து போகவில்லை, ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான்,
ஆண்டவரே நான் யோர்தானை கடந்தேன், இப்போதோ ஏசா என்கிற ஒரு காரியம் எனக்கு முன்பாக நிற்கிறது, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லக்கூடிய காணப்படுகிறான். जब परीक्षा याकूब के सामने आई तो वो डरा नहीं, भयभीत नहीं हुआ, तो उसने कहा हे परमेश्वर, इस प्रकार की जो आजमाइश है, परीक्षा मेरे सामने आ खड़ी है करके परमेश्वर से कहा। அப்ப தேவன் என் ஜனம் என்றால் நாம் தேவனாக கொண்டு காரியத்தை அவரிடத்தில் சொல்லுவோமாக. मेरे प्रजा बोलने पे हमारी जो बातें हैं वो हमें परमेश्वर को बोलना चाहिए। வியாதி வரும், பலவீனங்கள் வரும், தோல்விகள் வரும், ஆண்டவர் எதற்கு எல்லாவற்றிலிருந்தும் கடத்தி கொண்டு போறதற்கு தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு ஜீவிக்குள்ளே காணப்படுகிறார். हमारे जीवन में बलहीनता, कमजोरी, बीमारी सब आएगा, लेकिन हमें उन बातों को परमेश्वर को बोल के परमेश्वर के साथ साथ हमें प्रयाण करना चाहिए। நமக்கு பலன் இல்லை, அவன் சொல்லுகிறான். அதாவது அங்கே நீங்கள் 32:11 சொல்லுகிறான், என்னை தப்புவியும், என் சகோதரனாகிய ஏசாவுக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் என் தாய்மார்களையும் முறியடித்து விடுவானே என்று யாரிடத்திலே சொல்லுகிறான்? ஏசாவிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே சொல்லக்கூடிய காணப்படுகிறான். वो जानता है कि वो बलहीन है, इसलिए उत्पत्ति 32 उसके 11 वचन में वो इस प्रकार कहता है, मेरी विनती सुनकर मुझे मेरे भाई एसाव के हाथ से बचा करके। वो किससे बोल रहा है? एसाव से नहीं, बल्कि महान परमेश्वर से बोल रहा है। விசுவாசத்தினாலே நீ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, நீ என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீர், நீர் என்னை அதாவது கடைசி வரலும் நடத்துவேன் என்று சொன்னீர், நீர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர் என்று சொன்னீரே என்று அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு அந்த இடத்துல சொல்லக்கூடிய காணப்படுகிறான். तूने मुझे वायदा दिया है कि तू मुझे हाथ पकड़ के अंत तक चलाएगा, मुझे बीच में नहीं छोड़ेगा, मुझे अंत तक चलाएगा करके तूने मुझे वायदा किया है करके उन वायदों को वो अपने परमेश्वर के सामने इकरार करता है। அருமையான தேவனுடைய பிள்ளை, பிரச்சனை வழியாக போய் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் இதிலே வெட்கப்பட்டு போய்விடுவேன் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், தேவன் உனக்கு விசுவாசம் கொடுத்திருக்கிறார், தேவன் உனக்கு நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய மனக்கண்ணை தேவன் திறந்திருக்கிறார். நீ தேவனிடத்திலே சொல்வாயாக, இதை கடந்து போகும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே சொல்வாயாக. प्यारे परमेश्वर के बच्चे, तेरे परमेश्वर ने तुझे जो वायदा दिया है, परमेश्वर ने तुझे विश्वास दिया है, परमेश्वर ने तेरी आंखों को खोल के दिया है, परमेश्वर के साथ उन वायदों को जो पकड़ के परमेश्वर से कहे कि हे परमेश्वर, इन रास्तों में ये परीक्षाओं के मार्ग मेरे सामने हैं, इनसे मुझे गुजरने के लिए हे परमेश्वर तू मेरी मदद कर करके आप परमेश्वर से कहिए। நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக அவருடைய வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாய் பற்றிக் கொள்வாயாக. शर्मिंदा ना होने के लिए उसके वायदों को तो कस के पकड़ ले। ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவனாய் காணப்படுகிறார். क्यों? क्योंकि वो अपने वायदों में ना बदलने वाला परमेश्वर है। அதை யாக்கோபு விளங்கிக் கொண்டபடியினால் தான் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் 32:12 வாசிக்கும் போது, தேவரீ நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து நான் உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று நீ சொன்னீரே என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே உரிமை பாராட்டக்கூடிய காணப்படுகிறான். उत्पत्ति 32 उसके 12 वचन में वो परमेश्वर से इस प्रकार कहता है, तूने तो कहा है कि मैं निश्चय तेरी भलाई करूंगा और तेरे वंश को समुद्र की बाली के किनकों के समान बहुत करूंगा करके उस वायदे को वो कसकर पकड़ते हुए परमेश्वर के सामने उन वायदों को परमेश्वर से कहता है। வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது தேவன் வாக்குத்த மாறாத தேவன், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடிய காணப்படுவார். जब हम वायदों को कसकर पकड़ लेते हैं, जिस परमेश्वर ने उन वायदों को दिया है वो वायदों में सच्चा परमेश्वर है, वो उन वायदों में सच्चा परमेश्वर हमें उन रास्तों से आगे ले जाएगा। ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போகவில்லை, தேவன் கொடுத்த சத்திய வசனங்களை மறந்து போகவில்லை. அதுதான் அவனுடைய ஜீவிதத்தில் இருந்த பெரிய கோலாய் காணப்பட்டிருந்தது. परमेश्वर ने जो उसको वायदे दिए उनको वो भूला नहीं, परमेश्वर ने जो सच्चे वचन दिए उनको वो कभी भी भूला नहीं। वो उसके जीवन में एक बहुत बड़ा एक लाठी और सोटे की तरह रहा। ஆண்டவர் அவனுக்கு சொல்லும்போது, நான் உன்னோடு இருந்து, அப்படி என்றால் நீ ஒருவேளை 50 வருஷத்துக்கு முன்பாக, இல்லாவிட்டால் 25 இயர்ஸுக்கு முன்பாக, இல்லாவிட்டால் 10 வருஷத்துக்கு முன்பாக, எத்தனை வருஷத்துக்கு முன்பாக தேவன் உனக்கு வாக்கு தந்திருந்தாலும் உன்னை நான் பரம கானானுக்குள்ளே, புதிய எருசலேமுக்குள்ளே, நான் சீயோனுக்குள்ளே கொண்டு போவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவும் நினைகூர்ந்து அதை பிடித்துக் கொள்வோமாக. यदि हमको परमेश्वर ने एक वायदा दिया होगा, हो सकता है वो 25 साल पहले वायदा किया होगा परमेश्वर ने, या 10 साल पहले या 15 साल पहले परमेश्वर ने हमसे वो वायदा किया होगा, उन वायदे को हमें कसकर पकड़ना है, क्योंकि वही परमेश्वर हमें कनान में पहुंचाएगा, वही परमेश्वर हमें सियोन में पहुंचाएगा, और वही परमेश्वर जो वायदे में सच्चा है हमें यरूशलेम में ले जाके पहुंचाएगा। நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 28:15 வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு இருந்து நீ போகும்
இடமெல்லாம், அப்படி என்றால் அவன் போற பாதை எல்லாம் வித்தியாசமான பாதை உண்டு, ஆனால் நான் போகும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து பாதுகாப்பேன் என்று, நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை இவன் யோர்தானுடைய கரையிலே ஏசாவுக்கு அந்த சத்துருக்கு முன்பாய் நின்று அங்கே சொல்லக்கூட காணப்பட்டிருந்தான். उत्पत्ति 28वां अध्याय उसके 15 वचन में, और उस परमेश्वर ने उसको जो वायदा दिया था, उस वायदे को वो और सुन, मैं तेरे संग रहूंगा और जहां कहीं तू जाए वहां तेरी रक्षा करूंगा। इस वचन को जो यरदन नदी है जिसमें येशाब के सामने जो शत्रु है उसके सामना करने जा रहा है, उस समय में इस वचन को वो वहां पर कसकर पकड़ के इस वायदे के ऊपर परमेश्वर से कहता है। ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஐசாயா சாப்டர் 43 வாசிக்கும் போது, இந்த காலை வேளை தைரியப்படுவோம், வியாதியோ பலவீனமோ பிரச்சனையோ எல்லாம் வரும், ஆனால் ஒரு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய தைரியம் விசுவாசம் ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். हमको घेर के बड़ी बड़ी बीमारियां, बहुत सारी परीक्षाएं, बहुत सारी बलहीनता कमजोरी घेर के आएंगी, लेकिन जिस प्रकार यशायाह में परमेश्वर ने कहा वो महान परमेश्वर हमारे साथ है, उसके वायदों को हमें कस के पकड़ लेना है। வல்லமை அவ்வளவு பயங்கரமானது, நாம் ஒன்றுமில்லாத நம்மையும் உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை, அந்த வல்லமை விசுவாசிப்போமாக। उसकी सामर्थ इतनी महान सामर्थ है, हम जो कुछ भी नहीं है, हम जो नश्वर है, हमको भी जिला देने वाला इतना बड़ा सामर्थ उसके हाथ में है। அவருடைய கிருபை அதிசயமானது, அவருடைய அதிசய கிருபையை விசுவாசிப்போமாக। उसके अद्भुत जो अनुग्रह है उसके ऊपर हम विश्वास करें। அப்படி என்றால் தண்ணீரை கடக்கும் போதும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஆறுகளை கடக்கும் போதும் வெட்கப்பட மாட்டோம், அக்கினியிலே நடக்கும் போது வெட்கப்பட மாட்டோம், அக்கினி ஜுவாலை வந்தாலும் வெட்கப்படாதபடி நம்மளை தேவன் கொண்டு போக காணப்படுவார்। जब तू जल में होकर जाए वो कभी भी लज्जित नहीं होने देगा, जब तू नदियों में होकर चले वो तुझे कभी भी लज्जित नहीं होने देगा, चाहे तू आग में होकर चले, चाहे तू आग में होकर चले, लेकिन परमेश्वर तुझे कभी भी शर्मिंदा होने नहीं देगा। நாம் தேவ ஜனமாக எப்போதும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்। हम जो परमेश्वर के लोग हैं, हम परमेश्वर के लोग बन के अपने आप को संभाल के रखना है। நான் தேவ ஜனமாக இருப்பேன் என்றால் அவன் தேவன் என்னை ஒருபோதும் கைவிட முடியாது। यदि मैं परमेश्वर की प्रजा बन के रहूंगा तो परमेश्वर मेरा हाथ कभी नहीं छोड़ेगा। அப்படி என்றால் தேவ ஜனம் என்றால் என்ன, அப்படி என்றால் அவளுடைய தன்மை என்ன என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும்। परमेश्वर की प्रजा कहने पर उसकी क्या विशेषता है उसको समझना जरूरी है। பிரச்சனை வருகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எப்போதும் தேவ ஜனம் என்கிற அவர் என் தேவன், நான் அவருடைய அதாவது அவருடைய ஆடுகள், மேய்ச்சல் ஆடுகள், இல்லாவிட்டால் அவர் என்னுடைய தகப்பன், அந்த அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்தில் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்। परीक्षाएं तो हमको घेर के एक ओर से आएंगी, लेकिन हमें हमेशा उन वायदों पर परमेश्वर मेरा जो चराने वाला है, हम उसकी भेड़े हैं, वो मेरा पिता है करके उस बात को हमेशा हमें कस के पकड़ लेना चाहिए। பரிசுத்தவான்கள் அறிந்தபடியினால்தான் நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தைரியமாய் அறிக்கை பண்ணக்கூட காணப்பட்டிருக்கிறார்கள்। क्योंकि पवित्र लोगों को इस बात के बारे में अच्छी तरीके से मालूम था, इसलिए उन्होंने इस वायदों को कि मैं कभी भी लज्जित नहीं होने देगा, उस वायदे के ऊपर उन्होंने विश्वास किया। நீங்கள் டூட்ரானமி சாப்டர் 28:9 வாசிக்கும் போது தேவ ஜனம் என்றால் நாம் தேவனுடைய வழிகளிலே நடந்து அவருடைய கட்டளையின்படி நாம் ஜீவிக்கும் போது நாம் அவருடைய ஜனமாக ஜீவிக்க காணப்படுகிறோம்। यदि हम व्यवस्था विवरण 28 उसके 9 वचन में परमेश्वर के लोग कहने पर यदि तो अपने परमेश्वर यहोवा की आज्ञा को मानते हुए उसके मार्गों पर चले तो वह अपने शपथ के अनुसार तुझे अपनी पवित्र प्रजा करके स्थिर करेगा। நாம் அவர்களை அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு அந்த வழியிலே நடக்கும்போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் தேவ ஜனம், அவருடைய நாமம் நம்மில் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எப்போதும் விளங்கிக் கொள்ள வேண்டும்। उसके वचनों पर चलते हुए उसके व्यवस्थाओं को अपने हृदय में बांधे रखते हुए उनके वायदों पर जब हम चलते हैं तो इसका अर्थ यह है कि हम जो है परमेश्वर के प्रजा हैं। நாம் அவருடைய பரிசுத்த ஜாதி என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது। हम उसके पवित्र प्रजा है करके हमारे ऊपर मोहर लगाया गया है। நாம் அவருடைய ஜனம் மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த ஜாதி என்று நாம் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறோம்। हम केवल पवित्र प्रजा ही नहीं लेकिन हम परमेश्वर के पवित्र लोग हैं करके हमारे ऊपर मुद्रा लगाई गई है। அப்படி என்றால் என் ஜனம் வெட்கப்பட்டு போறது மாத்திரமல்ல, என் ஜனம் என்றால் अनेक நன்மைகளுக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் மாறக்கூட காணப்படுவார்கள்। और यदि हम परमेश्वर के लोग हैं तो कई सारे भलाइयों के हम पात्रवान बन जाएंगे। அப்ப நாம் எப்போதும் நாம் தேவ ஜனம் என்கிற அந்த அனுபவத்தை நம்முடைய ஜீவிதத்திலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்। हम परमेश्वर के लोग हैं करके वो जो अनुभव है हमें अपने जीवन में संभालना चाहिए। படிங்களேன் 13 படிங்களேன்। आइए वचन को पढ़ेंगे।
यदि तू अपने परमेश्वर यहोवा की आज्ञाओं को मानते हुए उसके मार्गों पर चले तो वह अपनी शपथ के अनुसार तुझे अपनी पवित्र प्रजा करके स्थिर रखेगा। பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे। நீங்கள் யாராவது புதிய ஜனங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்றால், நான் உண்மையாகவே நீ வெட்கப்பட்டு போகாமல் இந்த உலகத்திலே நீ ஒரு நல்ல ஒரு தேவனுடைய உதவியை பெறக்கூடிய அந்த இடத்திலே காணப்படும்படியாக நீ தேவனுடைய ஜனமாய் முதலாவது மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. यदि आप में से कोई नए लोग आए हैं तो आप दुनिया में शर्मिंदा होने बगैर आप परमेश्वर के लोग बन जाकर उस स्थान में आना चाहिए जिस स्थान में परमेश्वर आपकी मदद कर पाए। இயேசுவை நீ நேசிப்பாயாக. आप प्रभु यीशु मसीह से प्यार कीजिए। முதல் பிரமாணமே அதான். நாம் இயேசுவை நேசிக்கும் போதே அவருடைய ஜனமாய் மாறக்குள்ளே காணப்படுகிறோம். पहला व्यवस्था यह है कि हम जब प्रभु यीशु मसीह को प्यार करते हैं तो हम उसकी प्रजा होके बन जाते हैं। ஏனென்றால் யோபு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்? அவரை அதாவது சிநேகிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. जिस प्रकार अय्यूब कहता है कि हम उसके कभी भी लज्जित नहीं होंगे क्योंकि हम उसको प्यार करने वाले लोग हैं। நாம் அவரை நேசிக்கும் போது அவர் நமக்கு தேவனாக மாறக்குள்ளே காணப்படுகிறார். जब हम उसको प्यार करेंगे तो वो हमारा परमेश्वर होके बदल जाएगा। அவரை நமக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு தேவனாய் காணப்படுகிறார். जब हम उसको अपना मुक्तिदाता होके ग्रहण करेंगे तो परमेश्वर हमारा परमेश्वर बन जाएगा। இதை போல ஒரு விசேஷமான பாக்கியம் உள்ள ஜனம் வேற யாரும் இல்லை என்று டூட்ரானமி சாப்டர் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. यदि हम व्यवस्थावरण 33वां अध्याय पढ़ें तो वहां पर इस प्रकार लिखा है कि इस तरीके से भाग्यवान लोग कोई और नहीं है। ஆனபடியால் தான் வசன சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய கற்பனையை நோக்கி பார்க்கும்போது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அங்கே தாவீதோ இல்லாவிட்டால் யார் சொன்ன சங்கீதத்திலே மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. भजन लिखने वाला भजन संहिता में इस प्रकार लिखता है, जब मैं आपकी व्यवस्थाओं को दिन रात ध्यान करता हूं तो उसमें कभी भी मैं लज्जित नहीं होता। நீங்கள் அதாவது வசன சங்கீதா சாப்டர் 1:19 வாசிக்கும் போது 6 என்று நினைக்கிறேன், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய கற்பனையை கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் அவருடைய கற்பனையை நான் கண்ணோக்கும் போது அவருடைய கற்பனையின்படி செய்யும் போது என் தேவன் எனக்கு எப்போ எந்த நிலவரத்திலும் உதவி செய்ய முடியும் என்கிற அந்த சத்தியத்தை நாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. भजन उसका पहला अध्याय उसमें से दूसरा वचन यदि हम पढ़ें तो वहां पर इस प्रकार है, परंतु वह तो यहोवा की व्यवस्था से प्रसन्न रहता और उसकी व्यवस्था पर रात दिन ध्यान करता रहता और उसके ध्यान करने से वो कभी भी लज्जित नहीं होता है। நீங்கள் வசன சங்கீதா 1:19 படிங்களேன் ஜல்தி. तब मैं तेरी सब आज्ञाओं की ओर चित्त लगाए रहूंगा और मेरी आशा ना टूटेगी। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे। வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவ ஜனமாய் மாற வேண்டும், தேவ கற்பனையை நாம் நோக்க வேண்டும். यदि हम लज्जित नहीं होना है तो हम परमेश्वर के लोग बन जाना है और उसकी व्यवस्थाओं को दिन रात ध्यान करना है। நோக்கிறது என்றால் பார்க்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். यदि देखना कहने का मतलब है कि उसको केवल देखते रहना नहीं है कि लेकिन उसके अनुसार हमें बदल जाना है। நாம் புதிய ஏற்பாட்டு கற்பனை மாத்திரமல்ல, அதாவது பழைய ஏற்பாட்டு மாத்திரமல்ல, மேத்யூ சாப்டர் 6 சொல்லப்பட்டது போல, ஜான் சாப்டர் 14 சொல்லப்பட்டது போல புதிய கற்பனையும் கூட புதிய ஏற்பாட்டு சபை கைக்கொள்ளக்கூடிய காணப்பட வேண்டும். मत्ती 6वां अध्याय और यूहन्ना 14 अध्याय केवल पुराने नियम में नहीं लेकिन नए नियम में भी इस प्रकार से कहा गया है कि व्यवस्थाओं को हमें हाथ में बांध लेना चाहिए। நாம் அப்படி செய்யும் போது நாம் தேவனுடைய ஜனம் என்கிற அந்த முத்திரை, அதாவது பரிசுத்த ஆவியுடைய முத்திரை மாத்திரமல்ல, தேவ ஜனம் என்கிற முத்திரையும் நம்மேல் காணப்பட வேண்டும். यदि हम ऐसा करेंगे तो केवल पवित्र आत्मा का मोहर नहीं लेकिन परमेश्वर के हम प्रजा हैं करके वो मोहर भी हमारे ऊपर दिखाई देगा। அப்படி என்ன நமக்கு ஆண்டவருடைய ஜனமா இருக்கும்போது நமக்கு என்ன நன்மை? यदि हम परमेश्वर के प्रजा होकर रहेंगे तो हमारे लिए क्या क्या भलाइयां हैं। நீங்கள் 2 Chronicle சாப்டர் 7:14 வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேட்பேன், நான் பார்ப்பேன், நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். दूसरा इतिहास उसका 7वां अध्याय 14वें वचन में यदि हम पढ़ें तो वहां इस प्रकार से परमेश्वर कहता है, तब यदि मेरी प्रजा के लोग जो मेरे कहलाते हैं दीन होकर प्रार्थना करें और मेरे दर्शन के खोजी होकर अपनी बुरी चाल से फिरें तो मैं स्वर्ग में से सुनकर उनका पाप क्षमा करूंगा। நாம் கூப்பிடும்போது பரலோகத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14 வாசிக்கும் போது, அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு இன்னும் சேமத்தை கொடுப்பேன், அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அதாவது ஒன்றுமில்லாமல் போக மாட்டார்கள்,
திரும்பவும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். वहां पर परमेश्वर इस प्रकार कहता है कि मैं स्वर्ग में से सुनकर उनका पाप क्षमा करूंगा और उनके देश को ज्यों का त्यों कर दूंगा और उनको भलाइयों से तृप्त करूंगा करके परमेश्वर कहता है. நீங்கள் 2 Chronicles 7:14 அதாவது நாம் சேமம் திரும்பவும் பெறுவோம், சேமம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாழ்த்துவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிடுவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூப்பிடும்போது அவர் கேட்பார், நிலவரத்தை அறிந்து உடனடியாகவே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி சேமத்தை தரக்கூடிய காணப்படுவார். दूसरा इतिहास 7वें अध्याय उसके 14 वचन में परमेश्वर की हज़ूरी में अपने आप को हम हलीम करें, हम परमेश्वर के सामने अपने आप को दीन बनाएं और अपने आप को कुछ भी नहीं है ऐसी हालत में लेके आए, तो तुरंत परमेश्वर जो स्वर्ग में है वो स्वर्ग से हमें सुनकर हमारे पाप को क्षमा करेगा और हमें ज्यों का त्यों कर देगा. ஐசாயா chapter 65:10 சொல்லும்போது என் ஜனம், அப்படி என்றால் தேவ ஜனம் என்றால் தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேறப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். यदि हम यशायाह 65 उसके 10 वचन में कहें तो परमेश्वर कहता है मेरी प्रजा कहने पर परमेश्वर की नजर में बहुत ही बहुमूल्य चीज है. அதாவது அங்கே அப்படி என்றால் இங்கே சேமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசாயா சாப்டர் 65:10 சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனத்திற்கு நான் சாரோனின் ஆட்டுத் தொழுவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடை, அப்படி என்றால் செழிப்பான இடத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், என் ஜனத்திற்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वहां पर परमेश्वर अपने लोगों के लिए इस तरीके की एक जगह रखी है करके यशायाह 65 उसके 10वें वचन में कहता है मेरी प्रजा जो मुझे ढूंढती है उसके भेड़ बकरियां तो शारोन में चरेंगी और उसके गाय बैल आकोर नाम तराई में विश्राम करेंगे करके. சாரோன் என்றால் அவ்வளவு தூரம் கொழுமையான புல்கள் நிறைந்த இடமாய் மலையாய் காணப்படுகிறது. और शारोन बोलने पर बहुत सारे अच्छी चीजों से भरा हुआ वो तराई दिखाई देता है. ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு சொல்கிறது மலையிலிருந்து விழுகிற அந்த தண்ணீரினால் நிரம்பப்பட்ட, இல்லாவிட்டால் அந்த தூய்மையான தண்ணீரினால் நிரம்பப்பட்ட ஓடுகிற ஒரு பள்ளத்தாக்கு என்பதை அறிய வேண்டும். यदि आकोर की तराई बोलने पर जो शारोन की पहाड़ी से जो नीचे तराई में पानी गिरता है उस पानी से जो पवित्र पानी है उससे भरी हुई भलाइयों को दिखाता है. தேவன் நமக்கு தேவையான புதிய அபிஷேகத்தை வல்லமே தந்து நம்மளை தாகத்தை தேவன் தீர்க்குள்ளே காணப்படுவார். परमेश्वर हमें जो देना है वो नए अभिषेक को देके हमारी प्यास को परमेश्वर लगातार बुझाता है. ஆகோரின் பள்ளத்தாக்கு பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து ஜீவிக்கக்கூடிய அந்த ஒரு தாகம் தீர்க்கக்கூடிய அந்த அனுபவம் தேவ ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். आकोर की तराई कहने पर पवित्र आत्मा का अभिषेक से भरते हुए और परमेश्वर के साथ साथ जीवन बिताने का एक अनुभव को दर्शाता है. மூன்றாவது ஆண்டவர் சொல்லும்போது ஜெரேமியாவிலே ஆண்டவர் சொல்லும்போது என் ஜனம், அதாவது என் ஜனம் அப்படி என்றால் பல இடங்களிலே நாம் தேவ ஜனங்களாய் மாறும்போது, நீங்கள் ஜெரேமியா சாப்டர் 31:14 வாசிக்கும் போது என் ஜனம் என்றால் அந்த பரலோகத்தின் தேவனுக்கு அவ்வளவு இஷ்டம். ஆனபடியினால் தேவ ஜனங்களாய் மாறுவோம், நாம் வெட்கப்பட மாட்டோம், நன்மைகளினாலே நம்மளை திருப்தியாக்குள்ளே காணப்படுவார். यदि हम यिर्मयाह 31 उसके 14 वचन में पढ़ें तो वहां पर परमेश्वर यदि मेरी प्रजा बोलता है तो वो परमेश्वर के लिए बहुत ही खुशी की बात है. परमेश्वर कहता है मैं अपनी प्रजा को उत्तम दानों से संतुष्ट करूंगा. ஆனபடியினால் கற்பனை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட மாட்டோம். இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் ஒருவேளை கேட்கலாம், இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்குள்ளே காணப்படலாம். जब हम व्यवस्थाओं को देख के इस प्रकार जीवन बिताते हैं तो परमेश्वर हमारे लिए सभी बातें करता है, तो कई बार हम सोचते हैं कि ये कैसे पूरा होगा. ஆனால் இதான் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற பலவீனமே. அதுதான் நாம் அந்த சமயத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் அந்த தேவனுடைய கற்பனை நான் நோக்கி பார்க்கிறது இல்லை. हमारे जीवन में पाई जाने वाला बलहीनता कमजोरी यही है कि हमारे जीवन में जब बीमारी आती है तो हम व्यवस्थाओं को देख के पुकारते नहीं हैं. ஆனபடியால் வெட்கப்பட்டு போக்குள்ளே காணப்படுகிறோம். इसलिए अपने जीवन में हम लज्जित हो जाते हैं. நான் சொல்லல, ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார் யோசுவாவுக்கு, நீ வேற ஒன்றும் பார்க்காத. நீங்கள் ஜோசுவா சாப்டர் 1 வாசிக்கும் போது அவன் நினைத்தான் 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், 20 லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டும், 20 லட்சம் ஜனங்களுக்கு சத்துருடைய கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும். அதாவது நான் வெட்கப்பட்டு போய் விடுவேன், என்னை சத்துரு எல்லாம் கொண்டு விடுவார்கள், 31 ராஜாக்களும் 7 ஜாதிகள் என்னை அழித்து விடுவார்கள் என்று பெரிய பயமும் திகிலும் அவனுக்குள்ளே காணப்பட்டிருந்தது. ये मैं नहीं कह रहा हूं कि, लेकिन परमेश्वर यहोशू पहले अध्याय में इस प्रकार से जब यहोशू इस प्रकार कहता है कि कैसे मैं 20 लाख लोगों को चलाऊंगा, उनका पालन पोषण कैसे करूंगा, मेरे सामने 31 राजा मेरे विरोध में खड़े हैं, 7 जाति मेरे सामने खड़ी हैं, इनका सामना मैं कैसे करूंगा करके जब यहोशू अपने मन में
व्याकुल हुआ, उस समय परमेश्वर इस प्रकार कहता है, நீ எது கவலைப்படுகிறாய்? நீங்கள் பாருங்க, ஆண்டோ இந்த இதுதான் தேவ ஜனங்களுக்கு ஆண்டோர் தருகிற ஒரு நல்ல சீக்ரெட்டான காரியமா இருக்கிறது. ये परमेश्वर अपने लोगों को देने वाला एक बहुत ही बड़ा खास रहस्य है. நாம் என்ன செய்கிறோம் என்றால், பிரச்சனை வரும்போது இதை விடுகிறோம், வேற காரியத்தை தேடக்குள்ளே காணப்படுகிறோம். हम क्या करते हैं, जब परीक्षा आता है तो इसको हम छोड़ देते हैं और दूसरी बातों को ढूंढने लग जाते हैं. நான் சொல்லவில்லை, தேவன் தான் இடத்திலே சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக பிரமாணம் உண்டாக்கப்பட்டது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ये आप जानना चाहिए कि मैं नहीं, परमेश्वर कहता है हम जो सिरजे गए, हमारे सिरजे जाने से पहले ये व्यवस्थाएं परमेश्वर ने हमें दी हैं. ஆதாம் தோட்டம் அதாவது மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டம் உண்டாக்கப்படக்கூட காணப்பட்டது. मनुष्य को बनाए जाने से पहले परमेश्वर ने आदम का बगीचे को बनाया. தேவன் நமக்கு பிரமாணம் வைத்திருக்கிறார் என்றால் நமக்கு எல்லா வழியும் திறக்கும்படியாக, அதுக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு எல்லா வழியும் தேவன் இதுக்கு முன்பாக வைக்கூட காணப்பட்டிருக்கிறார். यदि परमेश्वर ने हमारे लिए व्यवस्था रखी है तो उसके लिए परमेश्वर ने पहले से ही रास्तों को खोल के रखा है. நீங்கள் ஜோசுவா சாப்டர் 1 வாசிக்கும் போது இங்கே வேற ஒன்றும் ஆண்டவர் சொல்லல, நீ இதை மாத்திரம் சரிப்படுத்திக்கொள், உன் லைஃப்ல வந்து இதை கரெக்ஷன் பண்ணும்போது நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்காக எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर उससे कहता है तू और कुछ करने की जरूरत नहीं है, अपने जीवन में इस बात को सही कर ले तो सारी बातों को मैं देख लूंगा करके परमेश्वर यहोशू से कहता है. பாருங்க, தேவன் சொல்லுகிறார், ஆனால் பெரிய ஞானி உலகத்திலே இவனை விட பெரிய ஞானி இல்லை என்று தேவன் சொன்ன அந்த ஞானி சொல்லுகிறான், கற்பனையை கைக்குள்ள வருவன் ஒரு தீமையும் காண மாட்டான் என்று அங்கே பிரசங்கிலே சொல்லக்கூட காணப்படுகிறான். वो बहुत ज्यादा जो ज्ञानी है, लेकिन उसके लिए भी परमेश्वर इस प्रकार कहता है कि व्यवस्थाओं को तो अपने हाथ में रख ले करके हम सब व्यवस्था में पढ़ते हैं. தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன் சொன்னால் ஒருவேளை நாம் சில சமயங்களில் சந்தேகப்படுவோம், உலகத்திலே பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய ராஜா, அவனை போல ஒருவன் இனி ஞானி எழும்புவதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவனே சொல்லுகிறான், கற்பனை கைக்குள்ள வருவன் ஒரு தீமையும் காண மாட்டான். நாம் ஆனபடியினால் வரும் பிரச்சனை வரும்போது நாம் இதை நாம் நோக்கி பார்த்து நாம் சரிப்படுத்திக் கொள்வோமாக. और यदि परमेश्वर कहता है तो कभी कभी हम शक करते हैं, लेकिन जो दुनिया में सबसे जो ज्ञानी राजा है वो इस प्रकार कहता है सब उपदेशक में, तो उस प्रकार से कहता है यदि तू परमेश्वर की व्यवस्थाओं को चौकसी करेगा तो तेरे लिए कोई भी बुराई नहीं होगी करके वो दुनिया का सबसे ज्ञानी राजा इस प्रकार कहता है. சாப்டர் 8:5 வாசிக்கும் போது, கற்பனையை கைக்குள்ள ஒரு தீமை அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. सब उपदेशक 8वां अध्याय उसके 5वें वचन में जो आज्ञा को मानता है वो जोखिम से बचे रहेगा और बुद्धिमान का मन समय और न्याय का भेद जानता है. ஆனபடியால் நீங்கள் வீடுகளிலே போய் ஜோசுவா சாப்டர் 1 8 6 கண்டினியூவாய் நாம் படிப்போமாக. आप घर में जाके यहोशू पहला अध्याय उसका 6वें वचन से लेके आगे तक आप कंटिन्यू पढ़ें. தேவனுக்கு பரிகாரியாய் காணப்படுவார். परमेश्वर हमारा छुड़ाने वाला होगा. தேவனுக்கு வைத்தியராய் காணப்படுவார். परमेश्वर हमारा वैद्य होकर रहेगा. நாம் தைரியப்படும்படியாக தான், வெட்கப்படாதபடிக்கு என் ஜனம் வெட்கப்படாமல் இருக்கும்படியாக தான் தேவன் நமக்கு இதை உணர்த்தக்கூட காணப்படுகிறார். आपको धैर्य बनाने के लिए परमेश्वर आपको कभी भी लज्जित नहीं होने देना चाहता, इसलिए इस बात को परमेश्वर बताता है. நான் நேற்றுக்கு அதாவது நான் நைட்டு நான் ஆண்டவரே எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்கு, அதனால நான் படுக்கிறேன் சொல்லிட்டேன். कल रात को हे परमेश्वर मुझे बुखार जैसा लग रहा है इसलिए मैं लेट रहा हूं करके मैंने बोला. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஜெபிக்கவும் முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஆனபடினால நான் படுத்துருவேன். मैं प्रार्थना भी नहीं कर सकता, मैं स्तुति भी नहीं कर सकता, इसलिए मैं लेट रहा हूं करके मैंने कहा. அப்படி கரெக்டா ஒரு 3/4 மணிக்கு ஒரு கண்ணை மூடிட்டு அது ஆண்டவரே எனக்கு முடியவே முடியாது, எனக்கு ஃபீவர் மாதிரி தான் தோணுது அப்படி சொல்லி நானே சொல்லி கொண்டிருந்தேன். 45 मिनट तक मैं इस प्रकार लेटा रहा और मैंने कहा कि हे परमेश्वर मेरे को बुखार जैसा लग रहा है, मेरे से अब नहीं हो सकता करके मैं अपने मन में खुद ही बोलता रहा. உண்மையா கிருபையுடைய விசேஷம் அப்படி என்றால், திடீரென்று அவ்வளோ சோர்வாயிருந்த சமயம் திடீரென்று பார்த்தால் அதாவது எனக்குள்ளே ஒரு அதாவது தேவனுடைய அந்த கிருபை இல்லாவிட்டால் அந்த ஆவியின் பலன் எனக்குள்ளே 2 ஆத்மாவுக்குள்ளே வந்து நான் உடனடியாக உட்கார்ந்து நான் ஆவியில் நிறைவே ஆரம்பித்தேன். அதாவது தேவனிலே அன்பு கூறும்படியாக இல்லாவிட்டால் அந்த பலன் எங்கே போனதுன்னே தெரியாது. அதுக்கு பிற்பாடு நான் ஒரு நிமிஷம் கூட படுக்கவில்லை, நான் உடனடியாக எழும்பி நான் கர்த்தரை துதிக்க காணப்பட்டிருந்தேன். ये अनुग्रह की विशेषता इस प्रकार से है, जैसे ही मैंने बोला तो मेरी निराशा की हालत में, थके मांदे हालत में, उस समय तुरंत वो अभिषेक इस प्रकार से आया और वो बुखार जो था, जो तबीयत खराब थी, वो कहाँ चला गया मालूम नहीं. उसके बाद लगातार मैं परमेश्वर की स्तुति और धन्यवाद लगातार करता रहा. तो अभी खराब இல்லை, நானே சொல்றேன், ஆண்டவரே ஃபீவர் மாதிரி இருக்கு,
அதனால எழும்ப மாட்டேன். और उस समय तबीयत खराब नहीं थी, लेकिन मेरे को ऐसा लग रहा था कि बुखार जैसा हो गया है परमेश्वर। ஆண்டவருடைய கிருபை என்ற விசேஷம் அனுபவிப்போம். நம்மளை ஒருபோதும் பலவீனப்பட்டு போகாதபடி இன்னும் இந்த பாதையில் ஓடும்படியாக உதவி செய்யக்கூடிய காணப்படும். अनुग्रह की विशेषता को हम जानना चाहिए, इसलिए कि परमेश्वर इस रास्ते में आगे की ओर चलने के लिए परमेश्वर लगातार हमारी मदद करेगा। அந்த வார்த்தையை சொல்லிக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஆராதிக்கிற தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். मैं अपनी बात को संक्षिप्त में करता हूँ कि परमेश्वर जो लगातार हमें चलाने वाला परमेश्वर जब तक चलाता आ रहा है, वो कभी भी हमें लज्जित नहीं होने देगा। நம்முடைய நம்பிக்கையை மாற்ற வேண்டாம். நீங்கள் வசன சங்கீதா சாப்டர் 22:5 சொல்லப்பட்டது போல அவரை நம்புதல் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. जिस प्रकार भजन संहिता 22 उसके 5 वचन में जो उसको भरोसा कर रखते हैं वो कभी भी लज्जित नहीं होंगे। நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் வெட்கப்படுத்த மாட்டார். यदि हम भरोसा रखेंगे तो वो कभी भी हमें लज्जित नहीं करेगा। நீங்கள் தானியேல் சாப்டர் 3:17 சொல்லப்பட்டது போல அக்கினி சூளை அவர்களுக்கு முன்பாக இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை எங்களை அவர் தப்பித்தாலும் தப்பிக்காமல் போகட்டாலும், ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் அவர்களை ஏற்ற வேளையிலே அக்கினியிலே போனாலும் அவள் ஒன்றும் ஆகாதபடிக்கு அந்த இடத்திலே மயப்படுத்தக்கூடிய காணப்பட்டார். जैसे कि उन लोगों ने दानियल 3:17 वचन में कहा, हमारा परमेश्वर जिसकी हम उपासना करते हैं वह हमको उस धधकते हुए भट्टे की आग से बचाने की शक्ति रखता है। यदि वो हमें छुड़ा नहीं सकता तो ऐसे होने दे, लेकिन महान परमेश्वर जो सबको छुड़ाने वाला परमेश्वर है, उन्होंने उनको छुड़ा लिया। கடைசியாக எனக்கு இதயத்தில் மிகவும் தொட்ட ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க காணப்படுகிறேன். आखिर में मेरे हृदय में सबसे छुआ हुआ वचन जो सबसे उस वचन को बोल के खत्म करूंगा। காலையில இந்த வசனம் படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாய் காணப்பட்டிருந்தது. सवेरे जब वचन को पढ़ रहा था तो मेरे को बहुत ही आश्चर्य हुआ। நெருப்பு இருக்கிறது, கத்தியும் இருக்கிறது, ஆனால் பிள்ளையின் மேல் படவில்லை. நெருப்பு இருக்கிறது, கத்தியும் இருக்கிறது, ஆனால் பிள்ளையின் மேல் படவில்லை. और जो वहां पर जो चाकू भी है लेकिन बच्चे के ऊपर नहीं लगा करके, चाकू भी है, आग भी है, पर फिर भी बच्चों के ऊपर चाकू भी है और आग भी है, लेकिन उसके बाद भी बच्चे के ऊपर नहीं लगा। அவன் கொண்டு போகிறார்கள் பிள்ளையை வெட்டும்படியாக, எரிக்கும்படியாக. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 22:6 வாசிக்கும் போது அவருக்கு கையிலே நெருப்பும் கையிலே கத்தியும் கொண்டு போய் காணப்பட்டார்கள். वो बच्चे को बलि चढ़ाने के लिए वहां पर उस मोरिया पहाड़ पर जा रहे थे। उनके पास आग भी था और उनके पास चाकू भी था, लेकिन बच्चे का कोई हानि नहीं हुआ। பாருங்க, பிள்ளையோடு கத்தியும் போகிறது, நெருப்பும் போய் காணப்படுகிறது. और बच्चे के साथ जो है चाकू भी था और आग भी साथ साथ जा रहा था। ஆனால் வானத்திலும் சத்தம், ஆபிரகாமே பிள்ளையின் மேல் கை போடாதே என்று சத்தம் கேட்குறே காணப்படுகிறது. लेकिन स्वर्ग से इस प्रकार आवाज आई कि हे अब्राहम, बच्चे के कोई हानि ना पहुंचा। பாருங்க, ஒருவேளை அதாவது பட்டயம் இருக்கலாம், ஒருவேளை பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், ஆனால் வெட்கப்படும்படியாக துர்போத அனுமதிக்க மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். हमारे चारों ओर हमको घेर के बहुत सारी परेशानियां होंगी, लेकिन कभी भी परमेश्वर ने हमें छूने के लिए अनुमति नहीं देगा। நீங்கள் 6 படிங்களேன், 2 இருக்கிறது, அதாவது நெருப்பு இருக்கிறது, கத்தியும் காணப்படுகிறது. और वहां पर जो चाकू भी है और वहां पर जलाने के लिए सामग्री भी है कर हम पढ़ते हैं। சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனால் அழிக்கும்படியாக அல்ல, பரலோகம் கட்டளையிட்டால் தான் அதுக்கு மேலாக அது கிரியை செய்ய முடியும் என்பதை விளங்கிக் கொள்வாயாக. हमारे अंदर बहुत सारी बीमारियां, परेशानियां, क्लेश होंगे, लेकिन स्वर्ग जब तक अनुमति नहीं देगा तो उसके लिए हाथ लगाने के लिए कोई हिम्मत नहीं है। பிள்ளையோட பக்கத்தில் தான் ரெண்டும் போகிறது, ஆனால் ஒன்று செய்ய முடியவில்லை. और बच्चे के साथ साथ वो जा रहे हैं, लेकिन उसका कोई हानि नहीं हुआ। படிங்களா 26 படிங்களா 22:6 படிங்க. आइए उत्पत्ति 22 उसका 6वां वचन पढ़ेंगे। तब अब्राहम ने होम बलि की लकड़ी ले अपने पुत्र इसहाक पर ला दी और आग और छुरी को अपने हाथ में लिया और वे दोनों एक साथ चल पड़े। பாருங்க, எல்லாம் சேர்ந்தம் போது இந்த சரீரத்தில் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், பிரஷர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் பரலோகம் சொல்லும், அதாவது கை போடாதே, இதுக்கு மேல மிஞ்சாதே, பரலோகம் ஆணையிட்டால் தான் அது கிரியை செய்ய முடியும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். देखिए वहां पर आग है, छुरी है, वैसे ही हमारे शरीर में हमको शुगर होगा और प्रेशर होगा, लेकिन स्वर्ग ने जो इस प्रकार आवाज कहा कि उसको कभी भी हाथ मत लगा, उसको आगे और मत छू करके। கையை நீட்டினான். அப்படி என்றால் சில சமயங்கள்ல வரும், அதாவது
அழிக்கும்படியாக ஒருவேளை வரும். ஆனாலும் நம்முடைய தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படியாக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். उसने अपना हाथ ऊपर उठाया था, वैसे ही हमें नाश करने के लिए बीमारियां आएंगी, लेकिन स्वर्ग हमें कभी भी हाथ नहीं लगाने देगा. परमेश्वर हमें कभी भी लज्जित नहीं होने देगा. தேவன் கட்டளையிட்டால் தான். நீங்கள் ஆமோஸ்ல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே போனாலும் நான் அங்கிருக்கிற பாம்புக்கு நான் கடிக்கும்படியாக கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். यदि आमोस में इस प्रकार कहता है, यदि तो समुद्र की गहराई में जाएगा तो वहां पर जो सांप है उसको काटने के लिए भी मैं अनुमति नहीं दूंगा करके परमेश्वर कहता है. नहीं दूंगा அல்ல, அனுமதி தேவ். அப்படி என்றால் நான் சொன்னால் அந்த கீழ் இருக்கிற பாம்பு, அப்படி என்றால் அதாவது இந்த ஒரு லிமிட்டுக்கு மேல இருக்கிற என்ன இருக்கிறது என்று, கடலுக்குள்ள என்ன இருக்கு என்று நம்ம இப்பதான் மொபைல்ல பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அவ்வளவு கீழே பாம்புகள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. समुद्र की गहराई में क्या क्या चीज है करके अभी हम मोबाइल में देख पा रहे हैं, लेकिन परमेश्वर जैसे कि गहराई में रहने वाले सांप के बारे में भी वो जानता है. பாருங்க, அப்போ நீ சமுத்திரத்தின் ஆழத்திலே போனாலும் நான் அங்கே கடிக்கும்படியாக பாம்பு கட்டளையிடுவேன். और जो यदि तो समुद्र की गहराई में जाएगा तो उसको सांप को काटने के लिए परमेश्वर आज्ञा नहीं देगा. பாருங்க, அப்படி என்றால் மீன் அல்ல, அது கீழே பாம்பு. அப்படி நம்ம இப்போதான் நம்ம ஹை டெக்னாலஜியில நமக்கு என்ன இருக்குன்னு இப்போதான் தெரிகிறது. 35,000 ஃபீட்ல அந்த லைட் இருக்கிற மீன் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு வேற வேற மீன்கள் இருக்கிறது என்று அறிகிறோம். ஆனால் நீங்கள் ஆமோஸ் சாப்டர் 9:3 வாசிக்கும் போது அப்படி தேவன் அனுமதித்தால் தான் நடக்கும் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். अभी हमें मोबाइल आ गया है तो 35,000 गहराई में, फीट की गहराई में जाएंगे समुद्र, तो वहां पर जो रोशनी मिलने वाला जो मछली है, इस प्रकार से हम जानते हैं. लेकिन आमोस उसका 3 अध्याय में यदि हम पढ़ेंगे तो वहां पर परमेश्वर ने उस सांप को पहले से ही आज्ञा दिया है. पहले நீ கீழே போகும்போ அங்க உனக்கு பாம்புக்கு நான் சொல்லுவேன். और जब तू नीचे जाएगा तो उस सांप को मैं बोलूंगा. தேவன் சொன்னால் தான் அது கடிக்கும். यदि परमेश्वर बोलेगा तभी वो काटेगा. அப்படினால் நெருப்பு இருக்கிறது, அதாவது கத்தியும் இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். கூட தான் இருக்கும், ஆனால் ஒன்று செய்யாது. நாம் தைரியமாய் முன்னேறுவோமாக. चाकू तो होगा, लेकिन आप भय मत होइए, भयभीत होने की जरूरत नहीं है, क्योंकि परमेश्वर हमारे साथ है. ஒருவேளை கொஞ்சம் சூடடிக்கும், ஆனால் பிள்ளைக்கு சூடடிக்கும், ஆனாலும் அழிந்து போகும்படியாக தேவன் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். आग की वजह से बच्चे को थोड़ा गर्म तो लगेगा, लेकिन नाश होने के लिए परमेश्वर कभी अनुमति नहीं देगा. நாம் தேவன் கண்ட சியோனிலே நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற கல்லின் மேல் நம்பிக்கை வைப்போமாக. सियोन में जो पत्थर है, उस पत्थर के ऊपर बहुमूल्य के रखने के लिए हम परमेश्वर मदद करना चाहिए. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கும்படி காணப்படுவார். कभी भी शर्मिंदा होने के लिए परमेश्वर हमें संभाल के रखेगा. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर स्वयं हमें आशीष करने दे. यीशु तेरा नाम ऊंचा दृढ़ कोट, धर्मी उसमें दौड़कर सुरक्षित रहता. यीशु तेरा नाम ऊंचा दृढ़ कोट, धर्मी उसमें दौड़कर सुरक्षित रहता. जो कोई भी तेरे चरणों में आता, लज्जित कभी भी ओ नहीं होगा. जो कोई भी तेरे चरणों में आता, लज्जित कभी भी बाइबल बाद में रखो, ओ नहीं होगा.
हालेलुया हालेलुया आमीन हालेलुया 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 அருமையான தேவனுடைய பிள்ளை என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. प्यारे परमेश्वर के बच्चे, मेरा जो प्रजा है वो कभी भी लज्जित नहीं होगा. நீ தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பாயாக. तो परमेश्वर के वचन को देख. தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பாயாக. तो परमेश्वर के वचन की ओर देख. தேவனுடைய கற்பனையை நோக்கி பார்ப்பாயாக. परमेश्वर की व्यवस्था की ओर देख. தேவன் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றிக் கொள்வாயாக. परमेश्वर ने तुझे वायदा दिया है, उसको तू कस के पकड़ ले. உன்மேல் நம்பிக்கை அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை வைப்பாயாக. अपने ऊपर नहीं, लेकिन परमेश्वर के ऊपर भरोसा रख. சியோன் மேல் வைக்கப்படுகிற அந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைப்பாயாக. सिय्योन के जो बहुमूल्य पत्थर है उसके ऊपर तू विश्वास कर. நீ அவருடைய ஜனமாய் மாறுவாய் என்றால் கர்த்தர் உன்னை கூட நடத்தக்குள்ளே காணப்படுவார். यदि तू परमेश्वर की प्रजा बन जाएगा तो जरूर परमेश्वर तुझे चलाएगा. அப்படி என்றால் அந்த கத்தியோ இல்லாவிட்டால் அந்த நெருப்போ எந்த விதத்தில் உன்னை அணுகாதபடி தேவன் விலைக்கு பாதுகாக்குள்ளே காணப்படுவார். छुरी हो चाहे आग हो, वो तेरे को नुकसान नहीं करेगा. परमेश्वर तुझे இந்த संभालेगा. வியாதி உன்னை ஒருபோதும் அழிக்காது என்பதை விளங்கிக் கொள்வாயாக. वो बीमारी तुझे कभी भी नाश नहीं करेगा. இந்த வியாதி உன்னை ஒருபோதும் உன்னை அழித்து போடாதபடிக்கு தேவன் பாதுகாக்குள்ளே காணப்படுவார். बीमारी तुझे कभी भी नाश नहीं करेगा, क्योंकि परमेश्वर तुझे संभालेगा. கிருபை உனக்கு போதும் என்பதை விசுவாசிப்பாயாக. परमेश्वर का अनुग्रह तेरे लिए काफी है. உன்னுடைய பலவீனத்தில் விட கிருபை பூர்ணமாய் விளங்குக்குள்ளே காணப்படும். तेरी बलहीनता में उसके अनुग्रह काफी है. அவருடைய கிருபையினால் நிரப்படுவாயாக. उसके अनुग्रह से तू भर जा. அவருடைய கிருபையினால் நிரப்படுவாயாக. उसके अनुग्रह से तू भर जा. கிருபையினால் நிரப்படுவாயாக. उसके अनुग्रह से तू भर जा. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ பலவீனமாய் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். प्यारे परमेश्वर के बच्चे, तू बलहीनता के साथ, कमजोरी के साथ यहाँ से मत जा. அதைரியத்தோடு போக வேண்டாம். आधैर्य के साथ मत जा. உன்மேல் மன உருகிற கர்த்தர் உன்னை பார்க்குள்ளே காணப்படுகிறார். तेरे ऊपर दया दिखाने वाला परमेश्वर तुझे देख रहा है. கிருபையினால் நிரப்படுவாயாக. एक बार तू भर जा. தேவ வல்லமையினால் நிரப்படுவாயாக. परमेश्वर की सामर्थ्य से भर जा. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். तू कभी भी लज्जित नहीं होगा. தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்வாயாக. परमेश्वर के अनुग्रह को तू कस के पकड़ ले. கிருபை சிங்காசனம் வரையிலும் கொண்டு போகக்குள்ளே காணப்படும். वो तुझे सिंहासन तक ले जाएगा. கிருபையினால் நிரப்படுவாயாக. उस अनुग्रह के साथ तू भर जा. ஹalleluya 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 आमीन हालेलुया हालेलुया. तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. सारे आदर मान महिमा परमेश्वर देते हुए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. आसमानी वाम शुक्र और तारीफ करते हैं खुदावन. इस पवित्र दिन को सुबह को वक्त परमेश्वर तेरे चरणों पर हम सबों को इकट्ठा किया, इसलिए शुक्र करते हैं खुदावन. खास करके हमारी ज़िंदगी में इस 10वां महीने का पहला दिन देखने के लिए तेरे हज़ूरी में आकर खुदा तूने किया सारे भलाइयों को याद करते हुए तेरे नाम को ऊंचा करने के लिए, आराधना करने के लिए प्रभु तूने हमें सहायता किया. पीछे की तरफ मोड़ के देखने से खुदावन कितने दुख परेशानी बीमारी मृत्यु हमें नाश करने के लिए हमारे करीब आए, तो भी खुदावन तेरे बलवंत हाथ बढ़ाकर हमें खुदावन ताम कर चलाकर इस 10वां महीने के पहले दिन देखने के लिए तेरे हसूरी में आकर आनंदित और मगन होने के लिए प्रभु तेरे वचन को खुदावन मनन करने के लिए प्रभु तूने सहायता किया. हम जब से आए खुदावन तेरे हसूरी हमारे बीच में रहे खुदावन, इसलिए हम शुक्र करते हैं खुदावन. विभिन्न रीति से परमेश्वर हमारे साथ बर्ताव किया. हमारे खुदावन प्रभु हमारे कमी कटियों को प्रकट करके दिया, हमारे आशा को बढ़ाए, इसलिए शुक्र करते हैं खुदावंद. इस सुबह को अगर अपने वचन के द्वारा अपने लोगों के साथ बात किया, सुने वचन के मुताबिक जीवन व्यतीत करने के लिए प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद. प्रभु जी मेरी प्रजा मेरे लोग कभी भी लज्जित नहीं होंगे, मेरे प्रजा की आशा कभी नहीं टूटेगा. इस वचन पर हम विश्वास करते हैं खुदावंद. प्रभु हम तेरे वचन को खुदावंद विश्वास करते हुए आशीषों को प्राप्त करने के लिए प्रभु सहायता कर. तेरे प्रजा बनने के लिए खुदावंद, तेरे लोग कहलाने के लिए, तेरे वचन तेरे विधियां तेरे व्यवस्थाओं को पालन करने के लिए खुदा सहायता करने के लिए हम विनती करते हैं खुदावंद. प्रभु जी जब हम तेरे लोग बन जाते, तेरे प्रजा बन जाते, तो कभी भी हमें नहीं हाथ छोड़ेगा, तो हमें थाम कर चलाएगा खुदावंद. हमें लज्जित कभी भी होने नहीं देगा. बेशक हमें नाश करने के लिए
हमें ख़त्म करने के लिए शत्रु हमारे पास आते होंगे। कई बीमारियां, कई शत्रु, कई दुख, परेशानी, बीमारी आ सकते हैं, लेकिन खुदावंद तेरे हाथ बढ़ाकर हमें थाम कर चला दे, वो हमें हानि नहीं कर सकता है। खुदावंद प्रभु तो अद्भुत परमेश्वर, हमारे रखवाले करने वाला परमेश्वर है खुदावंद। इसलिए तेरे हाथों में खुदावंद पूरी तरह हम सौंपते हैं। तेरे ऊपर खुदावंद विश्वास करने वाला कभी भी लज्जित नहीं होते। सिय्योन पर धरे हुए पत्थर पर जो विश्वास करने वाला कभी उतावली नहीं करेगा, कभी भी वो लज्जित नहीं होंगे खुदावंद। इसलिए प्रभु हमें लज्जित होने के लिए नहीं बुलाया। जितने लोग उसकी ओर देखे हैं वे लज्जित नहीं हुए खुदावंद। वे लोग शहरा चमकाए करके तेरे वचन में लिखा है खुदावंद। प्रभु इस संसार के अंदर टेढ़े हटीले लोगों को बीच में तेरे वचन को लिए खुदावंद, हम लज्जित होना ना पड़े खुदावंद। प्रभु तेरे लिए प्रकाशमान होकर जीवन व्यतीत करने के लिए प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद। सुने वचन हमारे जीवन के अंदर कार्य करने दे और 100 गुना फल लाने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं। जितने लोग इस इबादत में नहीं आ सके खुदावंद, इन सबको खुदावंद प्रभु तो छूने के लिए, शिफा देने के लिए, उनको खड़ा करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद। वचन के आधार पर खुदावंद इस नए महीने जीवन व्यतीत करने के लिए सहायता कर। तूने कहा है कि दुगना आशीष दूंगा। उस वचन के आधार पर खुदावंद ये इस महीने खुदावंद हर दिन प्रतिदिन खुदावंद तेरे खुदावंद घर में आते हुए, तेरे हाथों के थले आते हुए खुदावंद सारी आशीषों को, दुगना आशीषों को प्राप्त करते हुए आगे बढ़ने के लिए सहायता कर। आइए सारे लोग तेरे हाथों में देते वापस जाते हैं, सही सलामत घरों में पहुंचने के लिए मदद कर खुदावंद। हम जानते हैं तेरा आना बहुत निकट है खुदावंद। डरते कामते हुए इस दिन के लिए योग्य बनने के लिए सहायता कर। हमारे कन्वेंशन का तैयारियां, हमारे कन्वेंशन ग्राउंड का काम सब परमेश्वर बोझ उठा के तेरे नाम को महिमा करने के लिए हम विनती करते हैं। हमारे आत्मा प्राण शरीर तेरी इच्छा करने के तेरे हाथों में अर्पण करते हैं। पवित्र कर, जल्द आमद के लिए हम सबको तैयार कर, यीशु के नाम से मांगते हैं, आमीन। तारीफ करेंगे, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। तारीफ करेंगे, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड। प्रभु यीशु मसीह का नगर, परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा सौफायदा सबके साथ होते रहे। हालेलुया, 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 आमीन।